ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் எந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் சேனலில் வந்து புதுசாக ஒரு மெம்பர்ஸ் இருந்தார். அவர் பேர் வந்து மோனிஷ். ஸோ அவர் வீட்டுக்கு வந்து இங்கே கும்மிடிப்பூண்டி இந்த ஆந்திரா பார்டரில் வந்து அவங்க வீடு இருக்குது. ஸோ அவங்க வீட்டுக்கு போகிற அந்த வீட்டுக்கு போகிற எனக்கு நடந்த ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸை ஒரு விளாகாக பண்ணி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லலாம். சரி, ஓகே. முதல்ல இந்த மோனிஷ் அப்படின்ற இந்த சேனல் மெம்பர் எப்படி நான் முதல்ல பார்த்தேன்னு பார்த்தீங்கன்னா, நான் வீட்டில் சும்மா வீடியோ போட்டு யூடியூப் வீடியோலாம் போட்டு அப்லோட் பண்ணிட்டு சும்மா எல்லா டாப்பிக்கும் முடிச்சுட்டு என்ன பண்ணுறது தெரியாமல் இருக்க போகிறேன். நான் என்ன பண்ணுவேன்னா, நம்ம சேனல் வந்து வளரணும்னு சொல்லி ஒரு தில்லால வேண்டிய வேலையாக நிறைய ரேண்டம் பீப்புளுக்கு வந்து நான் அனுப்பிச்சி விடுவேன். யாருக்கும் அனுப்பிச்சி விட லிங்க் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க போ, அப்படி தான் ஸ்டார்டிங் ஸ்டேஜஸில் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பண்ணிட்டு இருக்க போகிறேன். எங்கள் இதில் வந்து ஒரு ஏதோ ஒரு குரூப் ஒன்று இருந்துச்சு, வாட்ஸ்அப் குரூப். அந்த குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 150 பேர் கிட்டே இருந்தாங்க. ஸோ அந்த 150 பேரில் வந்து எல்லாருக்கும் கான்டாக்டில் சேவ் பண்ணி எல்லாருக்குமே அனுப்பிச்சி விட்டுருந்தேன் பர்சனலாக. திஸ் இஸ் மை சேனல் AK96.1, திஸ் இஸ் மை வீடியோஸ், திஸ் இஸ் மை ஷார்ட் ஃபிலிம் அப்படின்னு சொல்லி வீடியோஸ்லாம் அனுப்பிச்சி விட்டு எல்லாருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க போ, ஷேர் பண்ணுங்க போ, சப்போர்ட் பண்ணுங்க சொன்னாங்க. அப்படி சொல்ல போய் நிறைய பேர் வந்து பிளாக் பண்ணாங்க, நிறைய பேர் இக்னோர் பண்ணிடுவாங்க, உங்களுக்கே தெரியும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா மோனிஷ் அப்படின்ற ஒருத்தர் மட்டும் என்ன பண்ணா பார்த்துட்டு என்னோட வீடியோ பார்த்துட்டு நல்லா இருக்கு ப்ரோ உங்களோடது அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கும் இதில் தான் மீடியா சைடில் தான் இன்ட்ரெஸ்ட்டு, எனக்கும் இதில் எதாவது பண்ணணும், நானும் ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்தேன், பட் ட்ராப் அவுட் ஆயிடுச்சு, எனக்கு உங்களோட சேனல் பார்த்துட்டு எனக்கு ஒரு நம்பிக்கை வருது, எனக்கு பண்ணணும், திருப்பி ஆசை வந்துருக்கு, நம்ம சேர்ந்து பண்ணலாமா அப்படின்னு கேட்டார். சரி, ஓகே, நம்ம மைண்ட் செட்டில் ஒரு ஆள் கிடச்சிருக்காது, பைத்தியத்துக்கு பைத்தியம் மாற்றி பார்த்துக்கும் வைத்தியம் அப்படின்ற ஒரு புதுமொழிக்கு ஏற்ப மாதிரி, சரி ஓகே ப்ரோ நாம் பண்ணலாம் அதான் அப்படின்னு சொல்லி, சரி முதல்ல மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி, எங்கள் காலேஜ் தான் அவர். ஸோ மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்ல போகிறேன். பார்த்தீங்கன்னா மீட் பண்ணோம். எங்கள் வீட்டில் அவர் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூட்டி எங்கள் வீட்டுக்கு வந்து என்ன பண்ணலாம்னு யோசிச்சா, ஓகே ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒன்று ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி, ஓகே அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வந்தோம். அப்படின்னு சொல்லியுமே சரி ஓகே, அவங்க நம்ம வீட்டுக்கு வந்துட்டாங்க, நாம அவங்க வீட்டுக்கு போய் பார்க்க தான் எனக்கு முறையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டு ஒரு நாள் ஃபிக்ஸ் பண்ணி, சண்டே ஒரு நாள் ஃபிக்ஸ் பண்ணிட்டு, என் ஃப்ரெண்டு பெஸ்ட் ஃப்ரெண்டு கார்த்தியை வந்து கூப்பிட்டு அந்த இடத்துக்கு போய் போகலாம், துணைக்கு ஒருத்தனை கூப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி போகலாம் அப்படின்னு யோசிச்சேன். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ரொம்ப லாங்கு, ஒரு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கூகுள் மேப்பில் போட்டு போகிற 47 கிலோமீட்டர் டு ஒரு 50 கிலோமீட்டர் மாதிரி டிஸ்டன்ஸ் காசு என் வீட்டிலேருந்து. சரி ஓகே, பஸ்ஸில் போகிறதுக்கு பதிலாக ஓகே நம்ம ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபஸ்ட் டைம் போகிறோம், அந்த ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படியே ஷூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே பைக்லேயே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 250 ரூபாய்க்கு ஃபஸ்ட் டைம் ஒரு நிறைய பெட்ரோல்லாம் போட்டுக்கிட்டு என் ஃப்ரெண்டு காத்தி விட்டு கேமராலாம் எடுத்துக்கிட்டு அங்கே போய் ஒரு லொக்கேஷன் இருக்குது, ஒரு பாழடைஞ்ச பில்டிங் ஒன்று இருக்குது ப்ரோ ஃப்ரீயாக, அங்கே போய் நம்ம லொக்கேஷன் பார்க்கலாம், அந்த இடத்துல வச்சு ஏதாவது ஸ்கிரிப்ட் யோசிங்க அப்படின்னு சொன்னார். சரி போகிறது தான் போகிறோம், அந்த லொக்கேஷன் சும்மா பார்த்துட்டு வரதுக்கு அங்கே ஏதாவது சின்னதாக ஒரு ஷார்ட்ஸு இல்லை சின்ன ஒரு காமெடி வீடியோ பண்ணலான்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற ஒரு ஸ்கிரிப்டெல்லாம் ரெடி பண்ணிட்டு ஓகே எல்லாமே பக்காவாக பிளான் பண்ணி போகலாம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சு தான் இந்த விளாக். இந்த விளாகில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் மழை பெஞ்சிச்சு, மலையிலேருந்து வரப்போய் நல்ல வெயிலும் அடிச்சது, மலையிலேருந்து வெயில் வரைக்கும் நடுவில் என்ன நடந்தது, நிறைய கோயில்கள் பார்த்தோம், நிறைய நம்ம ஏரியாவில் நம்ம சென்னையிலே இந்த நம்ம இருக்கிற இந்த இடத்துலையே நிறைய நேச்சுரலான விஷயங்கள், நிறைய கண்ணு குளிர்ச்சியாக இருக்குது, நாம தான் அதை பார்க்காம இருக்கோம் அப்படின்னு நான் அப்போ தான் ஃபீல் பண்ணேன் அப்படின்னு சொல்லலாம். ஹைவேலாம் கிராஸ் பண்ணி போய் நல்லா நிறைய காற்றடிச்சிது, நிறைய நேச்சுரல் மூமெண்ட்ஸ், ரொம்ப கண்ணு குளிர்ச்சியாக ரொம்ப ஹார்ட் வார்மிங்கான நிறைய விஷயங்கள் நடந்தது அப்படின்னு சொல்லலாம். அதெல்லாம் கேப்சர் பண்ணி இந்த விளாகில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதுக்குள்ளே போகலாம். ஸோ லெட்ஸ் கெட் இட். கிளம்ப ஆரம்பிக்க போகிற இந்த மாதிரி மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு. நம்ம பையன் இப்போயே உட்காந்து மழையை ரசிக்க ஆரம்பிச்சிட்டான். சரி வாங்க இப்போ அவங்க கூட சேர்ந்து நாமளும் கொஞ்சம் நேரம் ரசிக்கலாம். ஓகே, அவ்வளோதான், மழை விட்டுருச்சு. இப்போ நம்ம திரும்பி போயிட்டுருக்கோம். இந்த இடத்துல பார்த்தா மழை பெஞ்சதுக்கான சுவடே இல்லை. சரி ஓகே, அவள் தான் இப்போ நம்ம கும்மிடிப்பூண்டி அவங்கள போய் பார்க்க போகிறோம். நம்ம இந்த ஜேர்னி இப்போ ஸ்டார்ட் ஆகுது. வாங்க லெட்ஸ் கெட் இட். சொல்லி வாய முடியல, அதுக்குள்ளே திருப்பி மழை பெஞ்சிச்சு. அப்புறமா ஒரு பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இருக்கிற ஒரு கார் ஷெட்டாண்ட திருப்பி ஒதுங்கிட்டோம். கடவுளே ஏன் இப்படி சோதிக்கிற அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஓகே அப்படின்னு சொல்லி உட்காந்துக்கிட்டு இருந்தோம். அப்படியே சும்மா மழையை திருப்பி ரசிச்சுக்கிட்டு, அந்த வெயிலோடு சேர்ந்து படுற மழை இருக்குது பார்த்தீங்களா, சூப்பராக இருக்கும். அந்த நேரம் பார்த்து நாங்கள் நிற்கிற கார் ஷெட்டில் ஒரு காரன் வந்து வேறு பார்க் பண்ணால் அவனுக்கு வழி விட்டு நம்ம கொஞ்சம் நெருக்கி நின்றுருந்தோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஹைவே பிடிச்சிட்டோம். இப்போ ஹைவேல பார்த்த நிறைய விஷயத்த நான் மொமெண்ட்ஸை ஷேர் பண்ணுறேன்.
இப்போ வந்து ஹைவே தாண்டிட்டோம். இப்போ நம்ம லொக்கேஷனுக்கு வந்துட்டோம். இதுதான் நம்ம லொக்கேஷன். வெயில் வேறு அடிக்க ஆரம்பிச்சிச்சா. ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இந்த மொத்த பில்டிங்கோட வியூ அப்படின்னு சொல்லலாம். இந்த பில்டிங்கில் தான் நம்ம ஷூட் பண்ண போகிறோம் ஷார்ட் ஃபிலிமை. இதோ நம்ம தலை இப்போயே மேலே போய் மொட்டை மாடி ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துட்டுருக்கான். ஓகே, இங்கே வேறு என்னவா இருந்துச்சு இது முன்னாடி? ஃபேக்ட்ரியா? அந்த மாதிரி யூஸ் பண்ணாமல் அப்புறமா நாம் எங்களோட இந்த ஷார்ட்ஸ் பண்ணுற வேலையை ஆரம்பிச்சிட்டோம். அந்த வேலை ஆரம்பிக்க பிறகு பார்த்தீங்கன்னா ட்ரைபாட் வச்சு ஒரு கராத்தே ஸ்கிரிப்ட், ஒரு சின்ன ஒரு காமெடி வீடியோ கராத்தே பேஸ் பண்ணி மாதிரி எடுக்கணும் அப்படின்னு நினச்சி எடுத்து முடிச்சிட்டோம் சக்ஸஸ்ஃபுல்லாக. அதுக்கப்புறம் நாங்கள் எல்லாருமே சேர்ந்து ஒரு செல்ஃபி எடுத்து அந்த இடத்துலேருந்து நம்ம ரேப் பண்ணி வேறு இடத்துக்கு போக ஆரம்பிச்சிட்டோம். ஓகே, நான் ஷூட்டிங் முடிச்சிட்டோம். ஹாய் சொல்லு. ஓகே, இப்போ பாருங்கள், இவங்க 2 பேர் இருக்காங்க. இவங்க 2 பேர் தான், இவர் தான் ஆக்டர். ஹாய் சொல்லுங்கள் ப்ரோ. ஹாய் 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 சொல்லுங்கள். ஓகே ஓகே, அவள் தான் ஷூட்டிங் முடிச்சாச்சு. வந்து என்ன பண்ணுறோன்னா ஒரு குளத்தை பார்க்க போகிறோம். அது வந்து எங்கே இருக்குன்னா இந்த ஒரு யூக்கலிப்டஸ் காடு ஃபுல்லாக வழியாக போகணும். பின்னாடி வச்சுருக்கலாம் உருளு. ஏய், இது ஏடா என்கிட்ட போடுறான் கேமரா. இது ஓகேல ஹெல்மெட்டு. ஓகே, இப்போ இந்த யூக்கலிப்டஸ் மரத்தெலாம் தாண்டி இப்போ இந்த பாம் ட்ரீஸ், அதாவது இந்த நுங்கு மரம் அதிகமாக இருக்கிற ஒரு இடத்துக்கு வந்து கூப்பிட்டு வந்திருக்காங்க. இங்கே தான் நம்ம வந்து ஒரு குளத்துக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லி, அந்த குளம் வந்து இது கிட்ட தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஓகே, வந்துட்டோம் ஷூட்டிங்க்கு. வேஸ்ட். ஒன்றும் இல்லை சும்மா அது வழக்கம் ப்ரோ. அதுதான். ஏய் அச்சா, திரும்பி ஓகே ஃபேஸ் காட்டுங்க. திரும்பி ஓகே சிம்பிள் காட்டு. ஓகே, இறங்கி பார்க்கலாமா? சரி இருங்க, அதான் கேமரா தான் கொஞ்சம் பயமாக இருக்குது. மீன் எல்லாம் தெரியும். பாம்பு இருக்கும், அது ஒன்றும் பிரச்சனை. பாம்பு இருக்கும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லையா? என்ன அது மிட்டில் தான் இருக்கா மீன்? ஆனால் இதில் தெரியாது. ஐயம்மா. ஓகே, இதை வேணாம் ப்ரோ எனக்கு. எல்லாமே தைல மரமா? எல்லாமே ஒரு இடத்த பொறுத்து இருக்கு ப்ரோ. இந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே தைல மரம் தான். இங்கே வந்து ஃபுல்லாலாம் வளர விட மாட்டாங்க. கட் பண்ணிட்டு அப்படியே எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. பாம்புலாம் இங்கே எடுப்பாங்களா? பாம்புலாம் எடுக்க மாட்டாங்க. பாம்பு இல்லை ப்ரோ, அதான் பாம்புனா அந்த இது நுங்கு. நுங்கு எடுப்பாங்க ப்ரோ. ஆனால் இங்கே எக்ஸாம்பிள் பார்க்கணும்னா அது அங்கே கட் பண்ணி சாப்பிட்டு வச்சு இதெல்லாம் வந்து எத்தது தான் ப்ரோ. இதெல்லாம் வந்து எத்தது தான். ஆனால் வந்து இது வந்து ரொம்ப இதுவாக இருக்குது, ரிஜெக்டட் பீஸ். அதனால வந்து இது வந்து இது ஓகே, இது ரிஜெக்ட் நல்லா இருக்காது. இதெல்லாம் நல்ல பீஸ், ஆனால் சாப்பிட்டு காலி பண்ணிட்டுக்கிறானுங்க. கல் பதினீங்களா இருக்குமா? கல் அதெல்லாம் எடுப்பானுங்க, ஆனால் இங்கே இல்லை. இருக்கா சொல்லுங்க. ஆண்மரம் ப்ரோ, அது பாருங்க. அதில் வந்து நீங்கள் நுங்கு பார்க்கவே முடியாது. அதுதான் இருக்கும். இருங்க, அங்கே நுங்கு இருக்காது. நுங்கு இருக்காது. ஓகே, இது ஆண்மரம். ஓகே, அப்போ பெண் மரம் எது ப்ரோ? பாருங்க. ஓகே, எது ப்ரோ? பாருங்க, நுங்கு இருக்கு, உள்ள இருக்கு பாருங்க.
இன்னும் கொஞ்சம் உள்ள போய்க்கோங்க. இன்னும் உள்ள போயிடலாமா? ம் ரைட்ல சாவி எடுத்துட்டீங்களா? இல்லையா இல்லையா? எடுத்துடா. இதுதானா ப்ரோ அந்த யூக்கலிப்டஸ்? இதுதான் யூக்கலிப்டஸ். ஓகே, காட்டுங்க, அவனை பிச்சு கொடுங்க. ஸ்மெல் தான் பாரு. எப்படி இருக்கு? எப்படி ஃபீல் பண்ணுறீங்க நீங்கள்? நல்லா இருக்கு, ரெஃப்ரெஷிங்காக இருக்குது. ஸ்மெல் பண்ணி பார்த்தீங்க? ஓகே, ஆமாண்டா. Refreshing. ஏய் கேசா கொய்யாக்கா மாதிரி சப்ஜா அப்புறம் குளத்தை பார்த்து முடிச்சுமே ஒரு கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி திருப்பி வண்டி எடுத்துகிட்டு அவங்களே ஃபாலோ பண்ணிட்டு நம்ம பின்னாடி போக ஆரம்பித்தோம். இதோ இப்போ நீங்கள் பார்க்குறீங்களே தான் அந்த ஊரில் இருக்கிற எல்லையம்மனோட கோயில், அதான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம எங்கே இருக்கோம்னா திருவள்ளூர் மாவட்டத்தில் கும்டிபூண்டி அப்படிங்கிற ஒரு வட்டத்தில் எல்லையம்மன் கோயிலில் இருக்கோம். சரிங்க, எல்லையம்மன் கோயில் தான் இது. சரி, ஓகே. அதோட குளத்து பக்கத்தில் வந்து நம்ம நின்றுட்டு இருக்கோம். எது சொல்லுங்கள்? குளத்து பக்கத்தில் வந்து நம்ம நின்றுட்டு இருக்கோம். சரியா, இங்கே வந்து எதுக்கு இவ்வளோ விசேஷமாக இருக்குன்னா, நம்ம வந்து நம்ம குடும்பத்தில் நடக்கிற எந்த ஒரு விசேஷமாக இருந்தாலும் சரி, ஒரு காது குத்து, ஒரு கல்யாணமாக இருந்தாலும் இங்கே பண்ணால் அவங்க நல்லா, அவங்க லைஃப் ஒரு நல்லா இருக்கும் அப்படின்றது ஒரு ஐதீகம். ஓகேவா? சரி, வாங்க உள்ளே போகலாம். இப்போ வந்து இதுதான் எல்லையம்மன் குளம். சரியா, இது நல்லா பாருங்கள். இது அப்பர் ஸ்டெப்ஸ் வரைக்கும் தண்ணி இருந்தது. ஆனால் இப்போது அடிக்கிற வெயில் வந்து உங்களுக்கே தெரியும். அதனால் வந்து எப்படி வந்துடுச்சு பாருங்கள். இதில் வந்து எனக்கு விவரம் தெரிஞ்சிலேருந்து ஒரு 6-7 பேர் வந்து இறந்துருக்காங்க. இதிலேருந்து இறந்துருக்காங்க. ஆமாம், உள்ள அது அப்போ வந்து அந்த இது இல்லை, அந்த டிஃபென்ஸ் பண்ணுற மாதிரி இல்லை. அது தாண்டி வருவாங்க வந்து, இது வந்து ஆழம், அதனால வந்து உள்ள நிறைய குழந்தைங்க தான் இறந்து போயிருப்பாங்க மோஸ்ட்லி. நாங்கள் உள்ள போகிறோம். நீச்சல் தெரியாமல் ஒரு நடந்துருப்போம். நீச்சல் தெரியாமல் ரொம்ப ஆழம் போனால் தான் நீச்சல் தெரிஞ்சாலும் அது உள்ள ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு அந்த கீழே இருக்கிற தண்ணி தான் இருக்கும். தண்ணி வர கலந்து லேடிஸாக இறந்துருக்காங்க நிறைய பேருக்கு. ஓகே, இதெல்லாம் எடுக்கலாம், ஷூட் பண்ணலாமா ப்ரோ? இதெல்லாம் இருக்கலாம். இதெல்லாம் வந்து எல்லையம்மனுடைய நாகத்தம்மா கோயில் இது. சரியா, உள்ள வந்து பார்த்தீங்கன்னா இது உள்ள இருக்கிறது எல்லாமே மரம் அப்படின்னு சொல்லுவாங்க. எது இதெல்லாமா? அந்த சிலை கூட மரத்தினால அப்படியே உருவாகுது அப்படின்னு சொல்லுவாங்க. இது இந்த சிலை வந்து மரத்துலேயே, அந்த மரத்துலேயே அப்படியே உருவானது. ஓ, இது மரத்தினாலே அப்படியே அந்த மரத்தோட உட்டு வந்து இப்படியே சிலையா மாறிச்சு அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இது தொடக்கூடாதுல? தொடக்கூடாது. ஓகே, இது அப்படியே சுற்றி வாங்க. எதுவும் நடக்கலைன்னா உள்ள கூட்டு போய் போட்டோ பிடிக்கலாம். இல்லை, வேணாம் அவ்வளோலாம் வேணாம். இதுக்கு தான் ஹிஸ்ட்ரி இருக்கா ப்ரோ இந்த குதிரைக்குலாம்? எனக்கு தெரியல ப்ரோ. ஓகே, இப்போ தான் புதுசாக வச்சுருக்காங்க போல, பெயிண்ட் கூட புதுசாக வச்ச மாதிரி தான் இருக்குது. ஓகே. இது என்ன? இது இது என்ன கோயில்? இது என்ன சாமி? நாகத்தம்மன். நாகத்தம்மன். ஓ மச்சான், நம்ம எங்கள் வீட்டாண்டியும் நாகத்தம்மன் கோயில்னு ஒன்று இருக்குது. அதுவும் இந்த பாம்புக்கு தான் பெருசாக இதே மாதிரி ஆலமரம் ஒன்று இருக்கும், அதே மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து ஆக்சுவலாக ஒரு கஷ்டம் ஒன்று இருந்தது இல்லைடா. அதாவது ஒரு பாட்டி வந்து இங்கே வேலை செய்கிற ஒரு பாட்டி வந்து அவங்க வீட்டில் வந்து அடுப்பு பற்ற வைக்கும் போது கட்டை வச்சிருக்காங்க. இங்கேருந்து பொறுக்கிட்டு போயிட்டு கட்டை வைக்கும்போது அந்த நெருப்புலேயே வந்து பாம்பு வடிவமாக வந்துருக்கு. நான் பார்த்துருக்கேன், வந்து பார்த்துருக்கேன். உண்மையாலே இது இங்கேருந்து இல்லை, இங்கேருந்து ஒரு கட்டையை எடுத்துகிட்டு போய் அவங்க வீட்டில் விறகு வச்சு இதே மாதிரி ஒரு கோயிலில் வேலை செய்யறது பார்த்தீங்களா, கட்டை பொறுக்கி வச்சிருக்காங்க பார்த்தீங்களா? ஆமாம், இந்த மாதிரி கட்டைங்களை எடுத்துகிட்டு போயிட்டு நெருப்பில் வைக்கும்போது வந்து அப்படியே பாம்பு வடிவமாக அப்படியே ஆட்டோமேட்டிக்காக நெருப்பில் இங்கே இருக்கிற கட்டையெல்லாம் எடுத்துகிட்டு போய் வீட்டில் சும்மா விறகு அடுப்புக்கு யூஸ் பண்ண போய் அந்த கட்டை வந்து அப்படியே அந்த பாம்பு ஷேப்பில் வந்தாங்க. அதுக்கப்புறமா அது பக்கத்தில் இருக்க இன்னொரு கோயில் கூப்பிட்டு போனாங்க. அந்த கோயிலில் இருக்க குளத்தையும் அங்கே இருக்கிற ஒரு பெரிய சம்மன் சிலையை மட்டும் நம்ம எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நான் அங்கேருந்து கிளம்பிட்டோம் அப்படின்னு சொல்லலாம். ஊருக்கும் என்னையே புதுசாக தான் பார்ப்பாங்க எல்லாம். அது என்ன ப்ரோ நடுவில் ஏதோ ஒரு இது டனல் கோட்டை? ஓ,
ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா அந்த கோயிலில் இருக்க ஒரு பெரிய அம்மன் சிலை இது நல்லாயிருக்கும் ஒரு சும்மா ஒரு ஃபுட்டேஜ் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் எடுத்துட்டோம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இதோட விளாக் முடிஞ்சு எப்படி குளம் கோயில் அப்புறம் 2 கோயில் அப்புறம் அந்த இடம் எப்படிலாம் இருந்துச்சு ட்ராவலிங் எக்ஸ்பீரியன்ஸ் இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோவில் நான் உங்களை வந்து பார்க்குறேன். ஸோ அது வரைக்கும் பாருங்கள் பார்த்துட்டே இருங்க. நீங்கள் பார்த்துட்டு AK 96.1 ஸ்டே டியூன்ட்.